வணக்கம் மீனராசி அன்பர்களே. இன்னைக்கு மீனராசி ராசி சக்கரத்தோட கனவு கண்ணாடி, ஆர்ட் கேலரின்னு சொல்லலாம். மீனத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கிளாஸில், மீட்டிங்கில், டிஸ்கஷனில், உடம்பு எங்கேயும் மனசு வேறு உலகத்துலேயும் இருக்கிறவங்க அவங்க தான். இன்னும் 5 நிமிஷம்னு சொல்லி 50 நிமிஷம் தூங்குறதுல கோல்டு மெடல். ஆனால் மனசு தங்கத்துலேயும் தங்கும். திருநாய்க்கு பிஸ்கட் வாங்குறதுலேருந்து ஃப்ரெண்டோட கஷ்டத்துக்கு கடைசி ரூபா வரை கொடுக்கறது கருணைன்னா மீனம்தான். யாராவது அழுதா இவங்க கண்ணுலேயும் தண்ணி வந்துடும். அந்த அளவு ஃபீல் பண்ணுவாங்க. கலை இவங்க ரத்தத்தில். பாட்டு, கவிதை, படம், சமையல், ஏதோ ஒரு ஆர்ட் இவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். இவங்களோட இன்ட்யூஷன், 6th சென்ஸ் வேற லெவல். இது நடக்கும்னு எனக்கு தோணுச்சுன்னு சொன்னாங்கன்னா அது பெரும்பாலும் நடந்திருக்கும். சரி கனவு அன்பர்களே, உங்களுக்கு நான் ஒரு ஹானஸ்ட் மற்றும் ஹோப்ஃபுல் ரிப்போர்ட் வச்சுருக்கேன். ஜென்மசனி நடுவில் ஒரு உச்ச குரு ரெஸ்க் டீம் வந்திருக்கு. பார்க்கலாமா? ஹானஸ்ட் பார்ட். முதல்ல சனி உங்கள் ராசியிலே இருக்கார் வக்ரமா. 7.5 சனியோட உச்ச கட்டம் ஜென்மசனி. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்லோ ஃபீலிங், சோர்வு, டிலே இதெல்லாம் இருக்கும். இப்போது ஹோப்ஃபுல் பார்ட். உங்கள் ராசிநாதன் குரு கடகத்தில் உச்ச நிலையில் உங்கள் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது புத்தி, படிப்பு, குழந்தை, கிரியேட்டிவிட்டி, பூர்வ புண்ணியம் இதெல்லாம் தான். ராசிநாதனே உச்சம் பெற்று உங்கள் புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ஜென்ம சனிக்கு நடுவுலையும் இது ஒரு பெரிய கவசம். ராகு 12ஆம் இடம் கும்பத்தில், கேது 6ஆம் இடம் சிம்மத்திலையும் இருக்கிறது நல்லது. எதிரிகள் அடங்கியிருப்பாங்க. மீனராசி அன்பர்களே, இந்த மாதத்தோட உண்மையான நிலவரம்னு பார்த்தீங்கன்னா வேகம் குறைவு, ஆனால் பாதுகாப்பு உண்டு. ஜென்ம சனி பண்ணுறது வாழ்க்கையை ஸ்லோ மோஷனில் போடுவார். எல்லாம் டிலே ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். எனர்ஜி குறைவாக இருக்கும். சில நேரம் தனிமையான ஃபீலிங். இது உங்கள் தோல்வி இல்லை, இது சனியோட சிலபஸ். அவர் சொல்லி கொடுக்குறது ஒன்றே ஒன்று, டிசிப்ளின். ஆனால் உச்சகுரு 5ல் இருக்கிறதால புத்தி தெளிவாக வேலை செய்யும். முக்கிய முடிவுகள் சரியாக அமையும். குழந்தைகள் வழி நல்ல செய்தி வரும். கிரியேட்டிவ் டேலண்ட்டுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய பலன். நீங்கள் முன்னாடி பண்ண நல்லது இந்த மாதம் உங்களுக்கு உதவியாக திரும்பி வரும். யாரோ ஒருத்தர் நீங்கள் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணீங்க இல்லைன்னு சொல்லிட்டு கை கொடுப்பாங்க. கேது 6ல் இருக்கிறதால உங்களுக்கு தொல்லை பண்ணவங்க தானாக விலகுவாங்க. ராகு 12ல் இருக்கிறதால செலவும் தூக்க பிரச்சனையும் உண்டு. சொல்கிறேன். வேலையில் ஜென்ம சனி வக்கரமாக இருக்கிறதால முடித்த வேலை திரும்ப வரும், ரீஒர்க் வரும், எரிச்சல் ஆகும். ஆனால் ஒரு சீக்ரெட், வக்கர சனி முழுசாக முடிக்காத வேலையை மட்டும்தான் திரும்ப அனுப்புவார். இந்த தடவை பர்ஃபெக்டாக முடிங்க, க்ளோஸ்ட் ஃபார் எவர். கோபத்தில், சோர்வில் ரிசைன் பண்ணுற எண்ணம் வந்தால் இந்த மாதம் வேண்டாம். ஜென்ம சனி காலத்தில் எமோஷனல் முடிவுகள் கேரண்டீடு ரிக்ரெட். புது ஆஃபர் எழுத்தில் கையில் இருந்தால் மட்டும் அதை பற்றி யோசிங்க. உச்சகுரு 5ல் இருக்கிறதால உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் இந்த மாதம் ட்ரம்ப் கார்டு. டிசைன், கண்டென்ட், ப்ரெசன்டேஷன், புது ஐடியா, உங்கள் இமேஜினேஷனை வேலையில் காட்டுங்க. அதுதான் இந்த மாதம் உங்களை தனியாக நிறுத்தி காட்டும். கேது 6ல் இருக்கிறதால ஆஃபீஸில் உங்களுக்கு எதிராக நடந்த ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது குவிட் ஆகி விலகிடுவாங்க. உங்கள் பிரச்சனை தானாக சால்வ். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு க்ரியேட்டிவ் சர்வீசஸ், ஃபுட்டு, ஆர்ட்டு, ஹீலிங், டீச்சிங், மீடியா, கிளையண்ட் அப்ரிசியேஷன் இதெல்லாத்துக்கும் சாத்தியம் உண்டு. வசூல் மட்டும் ஃபாலோ அப் வேணும். சனி டிலே பண்ணுவார், விடாமல் கேளுங்க. பணம். ஆனஸ்டாக ராகு 12ல் இருக்கிறதால செலவு மாதம். வரவு நின்று போகாது, உச்சகுரு பார்த்துப்பாரு. ஆனால் செலவுக்கான வழிகள் அதிகமாக இருக்கும். மருத்துவம், வீடு, பயணம், ஃபேமிலி, இப்படி. இந்த மாதம் விதிகள்: 1 பெரிய கடன் வேணாம். 2 ஷூரிட்டி கையெழுத்து வேண்டாம். 3 ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். உங்களோட எனக்கு ஃபீல் வருது, இது ஏறுங்கிற இன்ட்யூஷனை ஸ்டாக் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த மாதம். 4 செலவு எழுதி வைங்க. ஜென்ம சனிக்கு பிடிச்ச ஒரே பழக்கம் ஒழுங்கு. எழுதின கணக்கு சனி அருள். நல்ல செய்தி, உச்சகுரு 5ல் குழந்தைகள், படிப்பு, கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான செலவு நல்ல ரிட்டர்ன் தரும்.
பிள்ளைங்க ஃபீஸ், உங்கள் ஸ்கில் கோர்ஸ், ஆர்ட் எக்யூப்மெண்ட், இது இன்வெஸ்ட்மெண்ட், வேஸ்ட் இல்லை. கடன் இருக்கிறவங்க சின்ன சின்ன இஎம்ஐயாக அடைங்க, கன்சிஸ்டண்ட்டாக குறைங்க, சனி அதை கவனிப்பார். குடும்பம். ஜென்ம சனி காலத்தில் உறவில் ஒரு தூரம் ஃபீல் ஆகும். உங்கள் எனர்ஜி குறைவாக இருக்கிறதால மற்றவங்களுக்கு அது அலட்சியமாக தெரியும். மேஜிக் சென்டென்ஸ் ஒன்று தர்றேன். எனக்கு இப்போ கொஞ்சம் சோர்வாக இருக்குது, உன் மேலே கோபம் இல்லை. இந்த ஒரு வாக்கியம் இந்த மாதம் மினிமம் 5 சண்டையை தடுக்கும். மீனத்துக்கு ஃபீல் பண்ண தெரியும், சொல்லவும் கற்றுக்கங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதம் பிரைட் ஸ்பாட். உச்சகுரு புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதால பிள்ளைங்க படிப்பில், போட்டியில் சாதனை, இப்படி நல்ல செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நம்பிக்கை தர்ற மாதம். மருத்துவ ஆலோசனையோட முயற்சியை தொடருங்க. காதல். ராகு 12, தேவையில்லாத சந்தேகம், இமேஜினேஷன் ஓவர்லோட். உங்கள் கற்பனை சக்தி காதலில் வில்லன் ஆகிவிடக்கூடாது. டைரக்டாக கேளுங்க, எதையும் அஷ்யூம் பண்ணிடாதீங்க. திருமண பேச்சு. ஜென்மசனி வேகம் குறைவு, ஆனால் உச்சகுரு 5ஆம் பார்வை. நல்ல வரன் நிதானமாக வரும். இந்த டிலே உங்கள் நன்மைக்கு, நம்புங்க. வீட்டு பெரியவங்க உடல்நலம் கொஞ்சம் கவனம் தேவை. உடல்நலம். இந்த செக்ஷன் மீனத்துக்கு இந்த மாதம் நம்பர் 1 ப்ரியாரிட்டி. ஜென்மசனி உடம்பு சமிக்ஞை கொடுக்கும். மீனத்தோட வீக் பாயிண்ட் பாதம், கால், தூக்கம், தொடர் சோர்வு இல்லைன்னா சோம்பல். உடம்புக்கு ரெஸ்ட்டும் ரொட்டீனும் 2ம் கொடுங்க. தூக்கம். ராகு 12, கனவுகள் அதிகம், நடுராத்திரி விழிப்பு, இரவு 11 மணிக்கு ஸ்க்ரீன் ஆஃப். உங்கள் ட்ரீம் வேர்ல்டுக்கு ஹெச்டி குவாலிட்டி வேணும்னா முதல்ல தூக்கம் குவாலிட்டி ஆகணும். கால் பாத வலி, நல்ல ஃபுட்வேர் வாங்குங்க. தினமும் கால் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஃபுல் பாடி செக்கப் இந்த மாதம் கட்டாயம் பண்ணுங்க. உச்சகுரு பார்க்கும் நேரத்தில் கண்டுபிடிச்சிங்கன்னா சின்னதாக இருக்கும்போதே அது சரியாகும். தினமும் 30 நிமிஷம் நடை. ஜென்மசனிக்கு உலகத்திலேயே சிறந்த மருந்து இதுதான். கேது 6ல் நல்ல செய்தி, பழைய நோய் ஒன்று இந்த மாதம் குணமாகிற பாதையில் வரும். மாணவர்களே, உச்சகுரு 5ஆம் இடத்துல, படிப்பு ஸ்தானத்திலேயே உச்சகுரு. இது பவர்ஃபுல். புரிதல் சக்தி நல்லா இருக்கும், குறிப்பாக கன்செப்ட் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதம் நல்லா உள்ளே போகும். ஜென்மசனி இருக்கிறதால படித்தது நிற்கணும்னா ரிவிஷன் கட்டாயம். ஒரு டாபிக் 3 தடவை. சனி ஷார்ட்கட் ஏற்றுக்க மாட்டார், ரெப்பிட்டேஷனை மட்டும்தான் ஏற்றுப்பார். கேது 6ல், போட்டித் தேர்வில் போட்டியாளர்களை தாண்டுவீங்க. என்ட்ரன்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல வாய்ப்பு. காலையில் படிங்க. இங்கே இன்னும் 5 நிமிஷம் தூக்கத்தை எக்ஸாம் மாதத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. இரவு படிப்பு இந்த மாதம் எஃபெக்டிவ்லி குறைவாக இருக்கும். கிரியேட்டிவ் ஃபீல்டு படிப்பு, ஃபைன் ஆர்ட்ஸ், டிசைன், மியூசிக், ஃபில்ம், அட்மிஷன், இதுக்கெல்லாம் சிறந்த மாதம். அதிர்ஷ்ட விவரம். அதிர்ஷ்ட நாள் வியாழன், திங்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், கடல் நீலம். அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, 7. சாதகமான தேதிகள் ஆகஸ்ட் 6, 13, 20, 27, 31. கவனம் தேவையான தேதிகள் ஆகஸ்ட் 3, 9, 17, 22, 29. நட்சத்திர வாரியா. பூரட்டாதி 4ஆம் பாதம். சனி பாரம் கொஞ்சம் அதிகம், ரெஸ்ட் முக்கியம், அவசர முடிவு வேணாம். திரட்டாதி ஸ்டார் ஆஃப் தி மந்த். உழைப்பும் குரு அருளும் சேர்ந்து போட்டியில் வெற்றி. ரேவதி கிரியேட்டிவிட்டி ஜொலிக்கும், செலவு தூக்கத்தில் மட்டும் கவனம். பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி காலம் ஸ்கிப் பண்ணாதீங்க. 1, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விளக்கு, வடைமாலை சாத்தலாம். ஜென்ம சனிக்கு நம்பர் 1 பரிகாரம் இதுதான். 2, சனிக்கிழமை எள், இரும்பு, கருப்பு ஆடை இதெல்லாம் தானம் பண்ணலாம். 3வது வியாழக்கிழமை உங்கள் ராசிநாதன் உச்சகுருவுக்கு மஞ்சள் ஆடை, கடலைப்பருப்பு, வாழைப்பழம் தானம். இவர் தான் உங்கள் ரெஸ்க் டீம். நன்றி சொல்லுங்கள். 4வது தினமும் ஹனுமான் சாலிசா கேட்டாலோ படித்தாலோ ஜென்மசனி காலத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம், டெய்லி ஆர்மர். 5 பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு தடவை ஏழைக்கு அன்னதானம், சனி நேரடியாக ஏற்பார். 6 தூக்கம்,
7 மணி நேரம், நடை 30 நிமிஷம். மந்திரம் இல்லாத ஆனால் மிக பவர்ஃபுல் பரிகாரம். மீனராசி அன்பர்களே, ஒரே வரியில் மெதுவான மாதம், ஆனால் ஒத்தையா இல்லை. உச்சகுரு கூட இருக்கார். ஜென்மசனி உங்களை மெதுவாக்குறார், உடைக்கல. அவர் சொல்லி கொடுக்குற டிசிப்ளின் அடுத்த 10 வருஷத்துக்கு உங்கள் அசட். அதே நேரம் உங்கள் ராசிநாதன் உச்சத்திலிருந்து உங்கள் புத்தியை, பிள்ளைகளை, கிரியேட்டிவிட்டியை காத்துட்டு இருக்கார். பொறுங்க, இந்த காலம் போகும். நீங்கள் முன்னை விட ஸ்ட்ராங்காக வெளியில் வருவீங்க. அது சனியோட ப்ராமிஸ். லைக் போடுங்க. உங்கள் மீன ஃப்ரெண்டு, அந்த இன்னும் 5 நிமிஷம் தூக்க ஸ்பெஷலிஸ்ட், அவங்க எழுந்திருக்கும் போது ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மீனராசி அன்பர்கள்.